நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் ஐயா, இந்த நல்ல சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக கர்த்தாவே, நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அவர்கள் வியாதியோடு இருப்பார்களே, ஆனால் வியாதி மறையட்டும் என்று செபிக்கிறோம். வியாதி நீங்கட்டும் என்று செபிக்கிறோம். வியாதி அவர்கள் சரீரத்தை விட்டு அகன்று போக வேண்டும் என்று செபிக்கிறோம். மன தாக்கலோடு இருப்பார்களே, ஆனால் அவர்கள் மனதை புதிதாக்கும் ஆண்டவரே. அவர்கள் என்ன ஏக்கத்தோடு இருந்தாலும் அந்த ஏக்கத்தையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கரம் அப்படியே செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும் ஐயா. உம்முடைய நல்வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. ஜாஷுவா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேனை ஜப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் தேவனுக்குள்ளாக, வசனத்திற்குள்ளாக, இந்த வேதத்தின் வழியில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தின் வழியில் நீங்கள் பலப்படும் பொழுது மட்டும்தான் நீங்கள் எந்த சோதனையும் தாங்க முடியும். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த வேதத்தை நல்லா வாசிக்கணும், இந்த வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். இதுதான் ஏசப்பாவினுடைய ஏக்கம், ஏசப்பாவினுடைய தாகம். இந்த தாகத்தை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்தப்படும். தேவன் உங்களை உன்னதத்திலே வைத்து அழகு பார்ப்பார். நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
நாம் கடந்த வாரத்திலே நீடிய பொறுமையாயிருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். இந்த பொறுமை யோபின் வாழ்க்கையில் இருந்தது. ஆகவே அவருக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட, துன்பங்கள் வந்தாலும் கூட, பழி சொற்கள் வந்தாலும் கூட, அவருடைய விசுவாசத்தை விட்டு விலகாமல் காத்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். யோபு 1ஆம் அதிகாரத்திலே அவருக்கு சோதனை ஆரம்பிக்கின்றது. ஆனால் முடிவு 42ஆம் அதிகாரத்திலே அவர் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோபு பொறுமையாயிருந்தார். ஆகவே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்கே ஏசப்பாவை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய பொறுமையை குறித்து தான் நாம் இப்பொழுது இந்த நாட்களிலே சிந்திக்கின்றோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும். அன்புக்குரியவர்களே, வழி நடந்து போகிறவர்கள், அங்கே போர் சேவகர்கள் அவருடைய ஆடையை குறித்து சீட்டு போட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாருக்கு இந்த உடை, யாருக்கு இந்த ஆடை வேண்டும், யாருக்கு இந்த சட்டை வேண்டும் என்று சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏசப்பா சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார், குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வழி நடக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை மனிதர்களை காப்பாற்றினாய், எத்தனை பேரை சுகமாக்கினாய், அந்த வல்லமை எங்கே, அந்த வல்லமை எங்கே? நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை விசுவாசிக்கிறோம். ஆனால் ஏசப்பா பொறுமையாயிருக்கிறார், பொறுமையாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் பேசுகிறார்கள். ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பொறுமைன்னு யோசித்து பாருங்க. இவ்வளவு வேதனையில மற்றவர்கள் நாம இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா, நாமனா நம்முடைய வாயில வந்தபடி ஏசுவோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஏசப்பா அப்படியெல்லாம் சொல்லல. வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்முடைய மனம் பிறரை புண்படுத்தும். ஆனா ஏசப்பா புண்படுத்தல. ஏசப்பா சொல்றாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்பா, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பொறுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய பொறுமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த சுபாவம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. இந்த சுபாவத்திற்கு நான் என்ன செய்யணும்? இந்த சுபாவம் எனக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்ளணும். இந்த வேதத்தை சிறப்பா வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது நமக்கு இந்த பொறுமை கட்டாயம் வரும் பிரியமானவர்களே. இயேசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்ட போதிலும் கூட பொறுமையாயிருக்கிறார், பொறுமையாயிருக்கிறார். நம்ம மேல ஒரு குற்றம் ஏற்படுத்தும் பொழுது உடனே வழக்கறிஞர்களை தேடுகிறோம், போலீஸில் போய் பெட்டிஷன் கொடுக்கிறோம், அதற்கு தேவையான ஆட்களை சம்பாதிக்கிறோம். நான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு பல காரணங்களை, பல செயல்பாடுகளை ஏற்படுத்துகிறோம். ஆனால் ஏசப்பா அதெல்லாம் செய்யலை. பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே.
பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, அவர் ஒரு குற்றமும் செய்யல, அவர் நன்மைதான் செய்தாரு. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனா அவரை சிலுவையில அடிக்கிறார்கள். சிலுவையில அடிக்கப்பட்ட போதிலும் கூட அவருடைய மனதுல யாரையும் சபிக்கல. பிரியமானவர்களே, யாரையும் நிதானம் இல்லாம பேசல. பிரியமானவர்களே, வலியின் வேதனையில யாரையும் துன்பப்படுத்தல. பிரியமானவர்களே, அவருடைய பொறுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எவ்வளவு பொறுமையாயிருக்கிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் பிதாவே என்று செபிக்கின்றார். எவ்வளவு வேதனை! ரத்தமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரீரத்தில் உள்ள ரத்தமெல்லாம் அவருடைய சரீரத்தின் வழியாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. தலையில முள்முடி, கைகள்ல ஆணி, கால்ல ஆணி, சரீரமெல்லாம் சாட்டையினால அடித்த அடியினால அவருடைய சரீரத்தில் இருந்து ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில சிலுவையில அடித்து கொல்லப்படும் பொழுது மனிதர்கள் தூசிப்பாங்க. அடிச்சவன தூசிப்பான். வழியில போறவன் ஏதாயிலும் கேட்டா, அவனுக்கு தண்ணி வேணுமாப்பான்னு கேட்டா அவனை வைவாங்க, ஏசுவாங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட மனிதர்களுடைய செயல்பாடு ஏசப்பாட்ட இல்ல. ஏசப்பா பொறுமையாய் பேசுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும். அவருடைய பொறுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. நம்ம வீட்டில், நம்ம வேலைகளில் நமக்கு கொஞ்சம் இடையூறு ஏற்படும் பொழுது, கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் பொழுது நாம எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அந்த வேதனையில மற்றவர்களையும் வேதனைப்படுத்துகிறோமே, மற்றவர்களையும் துன்பப்படுத்துகிறோமே. எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, எனக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது நான் பிறரையும் வேதனைப்படுத்துகிறேனே, பிறரையும் கஷ்டப்படுத்துகிறேனே, பிறருடைய மனதையும் துக்கப்படுத்துகிறேனே. ஆனா ஏசப்பா அப்படி செய்யலையே. ஏசப்பா அப்படி செய்யலையே. ஏசப்பா சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பொறுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பொறுமை நமக்கு மிக மிக அவசியம் பிரியமானவர்களே. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று ஏசப்பா போதிக்கிறார். ஏசப்பா போதிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏசப்பா அவர் சொன்ன உபதேசத்துல நிலைச்சு நின்றார். பிரியமானவர்களே, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நீங்க பொறுமையாய் இருக்கும்படி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நமக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாருமே இந்த உபதேசத்தை பிரசங்கிக்கிற நானும் பொறுமையாயிருக்க வேண்டும் என்று என்னோடு கூட என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இப்படி பொறுமையாயிருக்கும் பொழுதுதான் தேவன், தேவாதி தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செம்மையாய் செய்வார். நாம் அந்த காரியம் ஒருவேளை நமக்கு இடையூறு வரும் பொழுது நாம் செயல்பட்டால் தேவனுடைய செயல்பாடை நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் அமைதியாய், நம் பொறுமையாய் இருந்தால் தேவன் மிக சிறப்பாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில நான் இதை அனுபவித்திருக்கிறேன்.
நான் இதை அதிக முறை அனுபவித்திருக்கிறேன். ஆகவேதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். நீங்க பொறுமையாயிருங்க, நீங்க அமைதியாயிருங்க. துன்பம் வரும்போது அமைதியாயிருங்க, இடையூறு வரும்போது அமைதியாயிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, என் கம்பெனியில ஒரு மனிதர் எனக்கு இடையூறு கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படி இடையூறு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்து என்னை நைட்டில் 9 மணிக்கு கூப்பிடுவார், கூப்பிட்டு வச்சு வைவார். அவன் வயசில் பார்த்தீங்கன்னா என்னை விட 10 வயசுக்கு மேலே இளைய பையன்தான். ஆனால் என்னை வையும் பொழுது நான் பொறுமையாக இருப்பேன். நான் ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அவன் சொல்வதெல்லாம் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்து நான் இருந்தேன். பாருங்க, நடந்ததை நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த இடத்துல அவர் கம்பெனியே இல்லை. பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்லுதேன்னா, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு சிறப்பாய் செயலாற்றுவார், சிறப்பாய் செயலாற்றுவார். அவனை அப்படியே இடத்த காலி பண்ண வச்சிட்டாரு. ஏன் இதை சொல்லுதான் தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க. உங்களுக்கு இடையூறு யாரும் பண்ணுதாங்களா? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வேதத்தை வாசிங்க, அமைதியாய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் கம்பெனிக்குள்ளே போய் அழுவேன், ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் கேட்குறானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் தகுந்த நேரம் குறிப்பிட்டு வச்சிருப்பார். நேரம் எல்லாருக்கும் ஆண்டவர் அளவு வச்சிருப்பார். பிரியமானவர்களே, இம்மட்டும் வா. கடலுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஆண்டவர் சொல்லுவாராம். என் அன்புக்குரியவர்களே, இதே போலதான் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் இம்மட்டும் பேசு, இனிமே பேசாதே என்று தேவன் அதட்டுவார். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க பொறுமையாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க பொறுமையாயிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. நான் அனுபவித்திருக்கிறேன். அனுபவித்ததினாலதான் இந்த பொறுமையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க கொஞ்சம் பொறுமையாயிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏசப்பா சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட பொறுமையாய் பேசுகிறார். சிலுவையில அடித்து வேதனையில துடித்து கொண்டிருக்கும் பொழுது, கடற்காலான வாயில தோய்க்கும் பொழுது, அதை அவர் குடிக்க மனமற்று போயிருக்கும் பொழுதும் கூட, பிதாவே இவர்களை மன்னியும் என்று கெஞ்சுகின்றார். பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னாயே, நீ சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வா. தலையை துலுக்கி பேசுகிறார்கள். அப்பொழுதும் கூட ஏசப்பா பொறுமையாயிருக்கிறார். அவர் சொல்றாரு, தாங்கள் செய்கிறது, தாங்கள் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். பிதாவே இவர்களை மன்னியும் என்று கெஞ்சுகின்றார். இந்த பொறுமையை உங்க வாழ்க்கையில கடைபிடித்து பாருங்க. பொறுமையாயிருந்து பாருங்க, பொறுமையாயிருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, பொறுமையாயிருந்து வேதத்தை வாசித்து பாருங்க, பொறுமையாயிருந்து ஆண்டவரை பின்பற்றி பாருங்க. இந்த பொறுமை, ஒருவேளை குடும்பத்துல கஷ்டம் வரும் பொழுது, குடும்பத்துல வேலைகளில நமக்கு கஷ்டம் வரும் பொழுது பிறரை புண்படுத்தாமல் வாழுங்க, பிறரை கஷ்டப்படுத்தாம வாழ்ந்து பாருங்க. பிதாவே இவர்களை மன்னியும் என்று கெஞ்சுகின்றார். அவரை ஏளனமாய் பரிகசித்த மக்களையும் பார்த்து ஏசப்பா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறா,
பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் பேசுகிறார்கள், மன்னியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களுக்கு இடையூறு வரும் பொழுது, உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, உங்களுக்கு துக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, உங்களுக்கு வியாதி வரும் பொழுது, நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சி பாருங்க. மற்றவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்க பொறுமையாயிருங்க, நீடிய பொறுமையாயிருங்க. கர்த்தர் வருமளவும் பொறுமையாயிருங்க. வாழ்க்கையின் முடிவு காலம் வரையிலும் பொறுமையாயிருங்க. எந்த சம்பவங்கள், எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசப்பா நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க பொறுமையாயிருப்பதற்கு பிரயாசப்படுவீங்களா? நீங்க பொறுமையாயிருப்பதற்கு தேவனுடைய பாதத்துல ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் அதைத்தான் நமக்கு இன்றைக்கு உபதேசிக்கின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க பொறுமையாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம. நீங்க பொறுமையாயிருப்பீங்களா? உங்க வாழ்க்கையில பிறர் உங்களை அவதூறாய் பேசும் பொழுது பொறுமையாயிருங்க. உங்களை குற்றப்படுத்தும் பொழுது பொறுமையாயிருங்க. அதற்கு நீங்க நியாயம் செய்வதை காட்டிலும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சிறப்பாய் பதில் செய்வா. ஏற்ற நேரத்தில் பதில் செய்வா. ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வா. ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் பொறுமையாயிருந்து பாருங்க. இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாதையில நீங்க நடந்து சென்று பாருங்க. உங்க வாழ்க்கைய கர்த்தர் சிறப்பாய் ஆசீர்வதிப்பா. நீங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் யோபுவை குறித்து சிந்தித்தோம். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட நிதானமாய் பேசினா. நீங்கள் யோபு 40ஆம் அதிகாரத்துக்கு மேலே வாஸ்து பார்த்தீங்கன்னா, என் மகன் யோபு பேசினது போல 42ஆம் அதிகாரத்தில் என் மகன் யோபு நிதானமாய் பேசினான். அந்த எதிர்ப்பாளர் 3 பேர், அவனுடைய சிநேகிதர்கள், நண்பர்கள், அவனை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று வந்தவர்கள் பேசின பேச்செல்லாம் ஆண்டவர் கேட்டுவிட்டு சொல்றாரு, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆகவே நீங்கள் உங்கள் உதடுகளினால் பேசின அந்த வார்த்தைகளுக்கு பலியிட வேண்டும். என் யோபுகிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதற்கு பலியிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவன் முகத்தை ஆண்டவர் பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பொறுமையாயிருந்த அந்த யோபின் முகத்தை ஆண்டவர் பார்த்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் பொறுமை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த பொறுமையை பார்த்தார் ஆண்டவர் பார்த்தார். அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் ஜீவிக்கிறார் பிரியமானவர்களே. அவர் பொறுமையாயிருந்தபடியினால மகிமையாய் உயர்த்தப்பட்டார் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் நான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையாயிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. என் வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, என் வாழ்க்கை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவர் பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பொறுமையாயிருந்து பயணித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை பயணித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இயேசப்பா போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் வரும் வரை பொறுமையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையினால் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பா. அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் நன்றாய் அளந்து போடுவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைச்சு நிற்கணும்னா நீங்கள் பொறுமையாயிருங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பொறுமை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. வேதத்தின் வழியில் வேதம் சொல்லுகிற தெய்வத்தை தேடி பாருங்க. அவர் உங்களுக்கு தென்படுவா. நீ தேடும் போது உனக்கு தென்படுகிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறா, நீங்கள் பொறுமையாயிருங்க. நீங்கள் பொறுமையாய் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. கர்த்தராகிய நான் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை வச்சிருக்கேன்னு சொல்லுகிறா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளையிலும் கூட எங்களுக்கு இந்த பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. இதை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இந்த பொறுமையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். பொறுமையினால் எங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.